இது உங்கள் வெல்கின்றிய தமிழ் உண்மை பேசும் குரல். ரிதினியா வழக்க பத்தி தான் பார்க்க போறோம். ரிதினியா வழக்குல பார்த்தீங்கன்னா, ரிதினியாவுக்கு பாலியல் ரீதியாக அவரது கணவர் கவின் கொடுமைகள் கொடுத்ததாக கூறப்படுகிறது. கவினோட அப்பா கிட்ட ரிதினியா மறைமுகமாக கூறியும் அவரு வந்து நவீனிடம் கேட்கவில்லை என்று கூறப்படுகிறது. ரிதினியாவின் தற்கொலை தமிழ்நாட்டையே உலுக்கியது. பார்த்தீங்கன்னா, ரிதினியாவுக்கும் கவினுக்கும் 2025 ஏப்ரல் 11 திருமணம் நடந்தது இல்லையா? இதுல பார்த்தீங்கன்னா, ரிதினியாவின் பெற்றோர் 300 சவரன் நகையும் 70 லட்சம் பணமும் ஒரு வால்வோ காரும் வரதட்சணையாக கொடுத்ததாக கூறப்படுகிறது. திருமணமாகி ஓரிரு 2 வாரங்களிலேயே வாக்குவாதம் தொடங்கியதாக அவரது தந்தை அண்ணாதுரை கூறியுள்ளார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துல அவர் ரிதினியா அப்பா இருக்கார் இல்லையா, தந்தை, அவர் தான் அண்ணாதுரை. அவர் போய் தலையிட்டு ரிதினியாவை வீட்டுக்கு அழைச்சி சென்று விட்டாங்க. கவின்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போது ரிதினியா வீட்டிற்கு போயிட்டு வரவும் இருந்திருக்காரு. ஒரு நாள் ரிதினியாவை அவர் வீட்டுக்கு, கவினோட வீட்டுக்கு ரிதினியாவை கூப்பிட்டுருக்காரு. அப்போ ரிதினியா போக மறுத்துள்ளாரு. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, ஜூன் 28ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு அவங்க அப்பா காரை எடுத்துட்டு, அதாவது ரிதினியாவின் அப்பா அண்ணாதுரை காரை எடுத்துக்கிட்டு ஒரு கோயிலுக்கு போறேன்னு போயிருக்காங்க. அப்பதான் அதிகாலை 9:30 மணிக்கு கார்லயே மருந்து குடிச்சு ரிதினியா உயிரிழந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, கொலையான்னு கேட்டிங்கன்னா கொலை கிடையாது, தற்கொலை தான். ஆனா இருந்தாலும் நம்ம காலங்காலமா நம்ம சமுதாயம் ஒரு சில பழக்க வழக்கங்களை கொண்டு வந்து தான் இது மாதிரி செய்ய வைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொலை தான். கவின் பார்த்தீங்கன்னா, ரிதினியாவுக்கு பாலியல் ரீதியாக மிக கொடுமைகளை கொடுத்து வந்திருந்திருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இயல்பான செயல்களை ரிதினியாவை கவின் வந்து செய்ய சொல்லியிருந்திருக்காரு. இதை பிடிக்காம கவினோட அப்பா கிட்ட, அதாவது தந்தை மாமியார்கிட்ட போய் கூறியுள்ளார். இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி மறைமுகமாக சொல்லியும் இவங்க யாரும் போய் கவினிடம் எதுவுமே கேட்கல அப்படி என்று கூறப்படுகிறது. ரிதினியாவோட தம்பிக்கிட்டயும் போய், அதாவது ரிதினியா போய் அவங்க தம்பிக்கிட்ட உங்க மாமா சரியில்லை, இது மாதிரி பண்றாங்கன்னு வெளிப்படையாக ரிதினியா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா ரிதினியா தம்பி வந்து மிக சின்ன பையன்கிறதுனால ஒரு எந்த முடிவும் எடுக்க முடியாம இருந்திருக்காப்ல. பாத்தீங்கன்னா, கவின் பாத்தீங்கன்னா ஒரு மன ரீதியாக மனக்குழப்பம் உள்ளவர் என்று அங்க இருக்க மக்கள் வந்து கூறப்படுகிறது. இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ. நான் உங்கள் பாண்டி. பாய்.